நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்க கோடீஸ்வரி சீரியல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்னெல்லாம் மாத்தலாம், என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதோட விட்டுறாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இந்த ஸ்டோரியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல காமெடியா இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு 6th பார்ட் ஒளிபரப்பாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோடு வந்திருக்கு, அதை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கோடீஸ்வரி சீரியலுக்குள்ள போலாம். நீங்கள் டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். என்ன அனு நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது? என்னவா இருக்கும்? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? இது வரைக்கும் நான் எத்தனையோ தடவை கால் பண்ணிருக்கேன், ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆஃப்னு சொன்னது இல்லையே. என்னவா இருக்கும்? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? எப்பவுமே அவ சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. ஒருவேளை போனுக்கு ஏதா இருக்குமோ? தண்ணியில எங்க விழுந்திருக்குமா, இல்ல கீழே விழுந்து உடஞ்சிருக்குமா? என்னாச்சு? யார்கிட்ட கேக்குறது? அவ கடைசியா என்னை விட்டு போகும்போது இப்படித்தானே சொல்லிட்டு போனா. என்னாச்சு அனு? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்னையோட நம்ம பெரிய போறோம். அனு ஏன் இப்படி சொல்ற? ஆமா, காலேஜ் முடியுதுல்ல. அதுக்கு இப்படிதான் பேசுவியா? இப்படி எல்லாம் பேசாத அனு. காலேஜ் முடிஞ்சா நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தானே போறோம். அதான் நம்ம கிட்ட போன் இருக்குல்ல. ஏன் எழுதிட்டு இருக்க? இல்ல சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நம்ம பிரிஞ்சிருவோமோன்னு தோணுது. அனு அப்படிலாம் சொல்லாத அனு. என்னாச்சு உனக்கு? நீ இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம காதலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அனு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்து அனு. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா இப்ப காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறோம்ல, அதான் பயமா இருக்கு சூர்யா. தினமும் தூங்கி முழிக்கும் போது உன்னை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்தோட காலேஜுக்கு கிளம்பி வருவேன். ஆனா இனி உன்னை பார்க்கவே முடியாது. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. அனு அதுக்காக நம்ம தினமும் காலேஜே படிச்சுட்டு இருக்க முடியுமா? இதுக்கு மேல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் அனு. அது மட்டும் இல்ல, பார்த்துட்டே இருந்தாதான் காதலா? உன் மனசுல நானும் என் மனசுல நீயும் இருந்தாலும் காதல் தான் அனு. ஆமா, நான் உங்களை மறக்கலாம் மாட்டேன். ஆனா பார்க்க முடியாதுல, ரொம்ப தூரம் போறோம். எங்க ரொம்ப தூரம் போறோம்? நீ இங்கதானே இருக்க போற, நான் தான் என் ஊருக்கு போறேன். வாரத்துல ஒரு நாளாவது உன்னை வந்து பாக்குறேன் அனு. கவலைப்படாத, அழுதுட்டே இருக்காத அனு. நான் ஒண்ணு இங்க இருக்க போறதில்ல, நான் எங்க அப்பா அம்மா கூட போய் இருக்க போறேன். என்ன சொல்ற அனு? அம்மா உங்க ஊர் எங்க இருக்கு? தெரியாது. என்னது தெரியாதா? ஆமா, எனக்கு ஊர் பேர்லாம் தெரியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நான் பாட்டி வீட்டுல இருந்தா தங்கி வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதும் அப்படிதான், காலேஜ் படிக்கும் போதும் அப்படிதான். பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட எங்க தாத்தா பாட்டி தான் வருவாங்க. எங்க அம்மா வரவே மாட்டாங்க, எங்க அப்பாவையும் வர விட மாட்டாங்க. என்ன சொல்ற? எதுக்காக அப்படி அனு? நான் கேட்டா நீ நல்லா படிக்கணும், ஊர் பேர்லாம் தெரிஞ்சா நீ இங்க ஓடி வந்துருவா, அதனால ஊர்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இத்தனை வயசு வரைக்கும் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாமல இருந்த? அப்பா அடிக்கடி வந்து பாப்பாங்க. அம்மா வருஷத்துல ஒரு தடவை தான் வருவாங்க, அதுவும் மே மாசம் லீவுக்கு தான் வருவாங்க. பாட்டி வீட்டுல வந்து தங்கிட்டு கொஞ்ச நாள்ல போயிருவாங்க. என்கிட்ட எங்க அம்மா பாசமா இருந்ததே கிடையாது. பாட்டிக்கு தான் என் மேல பாசம் அதிகம். எங்க அப்பாவும் பாசமா தான் இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா எங்க கூட சேரவே விட மாட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் ஊருக்கு வரேன்னு சொன்னாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் கூட நாங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்து அங்க போனதே கிடையாது. சின்ன பிள்ளைல அந்த ஊர்ல இருந்திருக்கோம், விளையாடி இருக்கோம். அந்த ஞாபகம் கூட எனக்கு சரியா கிடையாது. சரி அனு, அந்த ஊர்ல வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் உண்டு. உங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அனு? எங்க அம்மாக்கு நாங்க நல்லா படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போன் போட்டு சொன்னா கூட சரி வையின்னு சொல்லிடுவாங்க. பாசமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க தெரியுமா? அம்மா அவங்க உன்னை பெத்தவங்களா இல்ல வளர்த்தவங்களா? பெத்தவங்க தான். எனக்கும் இதே டவுட் வந்து நான் எங்க பாட்டிட்ட கேட்பேன். பாட்டி உங்க அம்மா தாமான்னு சொல்லுவாங்க, அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா அம்மா ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னே தெரியல. சரி அனு அழாத. உனக்கு நான் இருக்கேன்ல, நான் உண்மையில ரொம்ப அன்பா இருக்கேன் அனு. நீ அம்மா பாசம் கிடைக்கல, அன்பு கிடைக்கலன்னா வருத்தப்படாத. நீ ஊருக்கு போயிட்டு அடிக்கடி கால் பண்ணு, நானும் உன் கூட பேசுறேன் அனு. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி வருவேன். ஆனா எந்த ஊருன்னு மட்டும் அங்க போன பிறகு எனக்கு சொல்றியா? சொல்றேன். அழாத அனு. நாம என்ன இன்னைக்கே மொத்தமா பிரிய போறோமா?
நம்ம வேணா பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம காதல் வந்து பிரிஞ்சு போகாது அனு. அந்த காதல் எப்பவுமே நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒருத்தர் நினைச்சிட்டே தான் இருப்போம். அதனால இது பிரிவு இல்ல அனு, இன்னும் கூட ரொம்ப அதிகமான நெருக்கமாக போறோம். அப்படி நினைச்சிட்டு இல்ல இனி பார்க்க முடியாதுல்ல. அதான் சொல்றேன்ல, நான் கண்டிப்பா உன்னை தேடிட்டு வருவேன். நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் வருவேன் அனு. உங்க வீட்டுல உன்னை விடுவாங்களா சூர்யா? விடுவாங்க. எங்க அம்மா அப்படி கிடையாது. எங்க அம்மா கிட்ட நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா விடுவாங்க அனு. நீ கவலைப்படாத, எந்த ஊர்னு மட்டும் சொல்லு, நான் கண்டிப்பா உன்னை தேடிட்டு வருவேன். சரி, வீட்டுக்கு போகணும், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். நானும் தான் அனு. பஸ்ஸுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. 1 மணி நேரத்துல போக போறியா சூர்யா? அனு அழாது அனு, நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். நீயும் ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, நீ பார்க்க வருவியா? வருவேன் அனு, கண்டிப்பா வருவேன். சூர்யா, நம்ம லவ் பண்றோம் தெரிஞ்சா உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா? அனு, நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது கூட நீ இத்தனை கொஸ்டின் என்ன கேட்கலையே. பிரியும் போது ஏன் இவ்வளவு கொஸ்டின் கேக்குற? நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அனு? அப்படிலாம் இல்ல சூர்யா, நம்ம பிரிய போறோம்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாத அனு, அதான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன்ல. நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் உங்க அம்மாவே நினைச்சாலும் கண்டிப்பா பிரிக்க முடியாது. நம்ம காதல் அவ்வளவு ஸ்ட்ராங் அனு, நீ பயப்படாம போ, உனக்கு நான் இருக்கேன். சரி சூர்யா, போனை மட்டும் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க சூர்யா. சரி அனு, நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். நீ அழாத, தைரியமா போயிட்டு வா. பாய் சூர்யா. பாய் அனு. என்ன போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கண்டிப்பா வேணும்னு பண்ணிருக்க மாட்டா. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலே, ஒருவேளை அவங்க பண்ணிருப்பாங்களோ? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவளோட ஊர் பேரை மெசேஜ்ல சொல்லியிருந்தா கூட நான் போய் பார்த்துருப்பேன். இப்ப எப்படி நான் அவளை கண்டுபிடிக்கிறது? அவளோட ஊர் எந்த ஊரா இருக்கும்? எதுவுமே சொல்லாம இப்ப போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற வச்சிருக்கா. எப்படி இப்ப நான் அவளை கண்டுபிடிக்கிறது? சே, போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே போனா. நம்ம பிரிஞ்சிருவோமோன்னு வேற கேட்டுட்டு இருந்தா. இப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. இப்ப எப்படி நான் என் அணுவை கண்டுபிடிப்பேன்? ஏய்யா சூர்யா, என்னப்பா இங்க வந்து ஒத்தையில உட்கார்ந்துட்டு இருக்கா? ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல? அம்மா, எனக்கு பகல்ல எல்லாம் தூக்கம் வராதுமா. நான் எப்பவுமே தூங்குனது இல்ல. அதான் எனக்கு தெரியுமேப்பா, உனக்கு படிப்பு தான் முக்கியம். இப்பதான் படிப்பு முடிஞ்சிச்சுல, கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு கேட்டேன் அம்மா. இல்லம்மா, பரவாயில்ல. சரிப்பா சூர்யா, அம்மா உனக்கு சாப்பிடக்கு ஏதாவது செஞ்சு தட்டுமா? அதிரசம், முறுக்கு, சீடை, பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தட்டுமையா? இல்லம்மா, மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்கு. இப்ப என்னால எதுவும் சாப்பிட முடியாதுமா. காபி குடிக்க நேரமே வந்துட்டு சூர்யா. வடை, பச்சி, பக்கோடா அந்த மாதிரி ஏதாவது போட்டு தட்டுமா? வேண்டாம்மா, என்னால இப்ப சாப்பிட முடியாது. காபி கூட இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு கொடுங்க. மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா தான் இருக்குமா. அப்படியா? அங்க ஹாஸ்டல்ல கொஞ்சமா சாப்பிட்டு இப்போ உனக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நடமாடுப்பா, சரியாயிரும். சரிம்மா. ஐயா சூர்யா, அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியுதுமா, உங்களை பார்க்கும்போதே தெரியுது. நீ பெரிய படிப்பு படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கா. இனி அம்மைக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. என்னாச்சுமா, இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் இல்லாம தானே இருக்கீங்க. அது இல்லப்பா, மன கஷ்டம் அம்மைக்கு இருக்கதான் செய்யுது. ஏமா, என்னாச்சு? அப்பா ஏதோ சொன்னாங்களா? இல்லப்பா, உனக்கு தான் தெரியுமே, அம்மைக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு எதிரி இருக்கா. நீ அவ முன்னாடி தலை நிமிந்து வாழன்னு அம்மைக்கு ஆசைப்பா. அம்மா, இப்ப மட்டும் என்ன, அவங்களுக்கு நீங்க என்ன குறைஞ்சவங்களா? குறைஞ்சவ இல்லப்பா, ஆனா அவட்ட பெரிய பங்களா வீடு இருக்கு, காரு, அது இதுன்னு ஏகப்பட்ட வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கா. நம்மளும் அவ அளவுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அம்மா, நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து அப்படி ஆசைப்படுறீங்க? இங்க பார்ப்பா சூர்யா, அவளை பார்த்து ஆசைப்படையில. அவ வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையும் தான். எனக்கு வர வேண்டிய சொத்தையும் சேத்தாவை எடுத்து வச்சிட்டு இருக்கா. அவளே ஒத்தையில எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கா. அம்மையும் அந்த அளவுக்கு வசதியோட வாழணும்னு ஆசைப்படியேன். நான் 2 ஆம்பளை பயில்களை பெற்று வச்சிருக்கேன். உங்களை நல்லா படிக்க வச்சிருக்கேன். இவ்வளவு வருஷம் நானும் உங்க அப்பா உழைச்சத உங்க படிப்புக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இனிமே நீங்க நல்லா உழைச்சி அம்மையை பெரிய கோடீஸ்வரியா ஆக்கணும். அம்மையும் அவளுக்கு ஈக்குவலா இல்ல, அவளுக்கு மேலே வரணும்னு ஆசைப்படியே. நிறைய கார் நிக்கணும் நம்ம வீட்டு முன்னால, பெரிய பங்களா வீடு இருக்கணும். மொத்தத்துல சொல்ல போனா அம்மா ஒரு கோடீஸ்வரியா இருக்கணும்னு ஆசைப்படியேப்பா. சரிம்மா, கண்டிப்பா கோடீஸ்வரி ஆயிருவீங்க. இப்பதாப்பா அம்மைக்கு சந்தோஷமா இருக்கு, அதுவும் வாயில இருந்து இந்த வார்த்தை கேட்ட உடனே. அதுக்கு நீ நல்லா உழைக்கணும்ப்பா, நல்ல பெரிய வேலையா பார்க்கணும். அப்பதானே மாசம் மாசம் உனக்கு கோடி கணக்குல சம்பளம் வரும். அம்மா, என்ன சொல்றீங்க? கோடி கணக்குலயா? ஆமையா, 4 வருஷம் காலேஜ்ல போய் படிச்சிருக்கல்ல, உனக்கு கோடி கணக்குல சம்பளம் வரும் தானே. அம்மா, நான் படிச்சிருக்க படிப்புக்கு லட்சத்துல சம்பளம் வாங்குறதே பெரிய விஷயமா.
நீங்க நினைக்கிற மாதிரி கோடியில எல்லாம் சம்பளம் வராது. சூர்யா என்ன சொல்லியா? நீ பெரிய படிப்பு படிச்சிருக்கா, கோடி கோடியா சம்பாதிப்பான்ல நினைச்சேன். அம்மா ஸ்டார்டிங் சம்பளமே ஒரு 30,000 அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே லட்சம் கோடின்லாம் வராதுமா. நீங்க ஏமா இப்படி எல்லாம் கற்பனை பண்றீங்க? நான் பெரிய காரு வீடுலாம் வாங்கிடலாம்ல நினைச்சேன். வாங்குவோம்மா, கண்டிப்பா வாங்குவோம். தம்பியும் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டானா நானும் வேலைக்கு போவேன், தம்பியும் வேலைக்கு போவான். சீக்கிரமா நம்மளும் பெரிய வீடு வாங்கிடலாமா. நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழணும்னு ஆசையும் படக்கூடாதுமா. நான் அப்படிலாம் வாழன்னு ஆசைப்படலப்பா. ஆனா எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் மொத்தமா அவ எடுத்துக்கிட்டால. இப்ப பாரு என்னை ஒரு புழு மாதிரி பாக்குறா. என்னையே அந்த வீட்டு பக்கம் சேர்க்கறது கூட கிடையாது. அதுதான்ப்பா அம்மைக்கு மன உளைச்சல் ஆயிப்போச்சு. நான் அவ அளவுக்கு வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அம்மா கண்டிப்பா நீங்க வருவீங்க, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பெரிய ஆளா வருவீங்க. நம்மளும் காரு பங்களான்னு சந்தோஷமா தான் வாழ போறோம். சரியா, நீ இவ்வளவுக்குள்ள சொல்லியால எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. சரிம்மா. நான் பயந்த மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. நான் இனி எப்படி அவரை பாக்குறதுன்னு தான் கவலைப்பட்டேன். ஆனா இப்போ சூர்யா கூட பேச கூட முடியாம போச்சு. அம்மா போட புடுங்கி வச்சுட்டாங்க. சூர்யா பண்ணா கூட தருவாங்களோ தர மாட்டாங்களோ. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு சூர்யாக்கு எப்படி தெரியப்படுத்துறது? இந்த ஊர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் தனியாவே இருந்துட்டேன். இனியாவது அவங்க கூட இருக்கலாம், அவங்க பாசம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா அம்மா போன பிடிங்கி வச்சுட்டு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. என்னை பார்த்து எதுக்கு வந்தான்னு கேக்குறாங்க. இதுக்கு நான் பாட்டி வீட்லயே இருந்திருக்கலாம், அவர் கூட தினமும் பேசிட்டாது இருந்திருக்கலாம். போன வேற பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம பாட்டி வீட்டுக்கே போறேன்னு சொல்லலாமா? எனக்கு இவங்க கூட இருக்கிறதுக்கு தான் ஆசையா இருக்கு. ஆனா அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அப்பா மட்டும்தான் என் மேல பாசமா இருக்காங்க. அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கிட்டாங்களோ தெரியல. நான் தான் படிச்சு முடிச்சுட்டேன்ல, இதுக்கு வரவ எதுக்கு என்னை அங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா ஏன் என் மேல பாசமாவே இருக்க மாட்டாங்க? என் கூட ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள், காலேஜ்ல படிச்ச பிள்ளைகள் அவங்க அம்மா இப்படி பாசமா இருப்பாங்க, அப்படி பாசமா இருப்பாங்கன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என் அம்மா என்கிட்ட சேர்ந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டாங்க பாசமா. ஆனா அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க மேல அவ்வளவு பாசத்தை கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பாசமே கிடைக்கல. எனக்கு பாசம் கிடைச்சது சூர்யா கிட்ட மட்டும்தான். அவன் தான் என் மேல அன்பா இருப்பான். இப்போ அவன் கூடயும் பேச முடியாம போச்சு. இதுக்கு காரணம் இவங்க தான். போன்லயாவது பேசலாம்னு நினைச்சு போனே புடிங்கி வச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என் சூர்யானே தேடிட்டு இருப்பான். எப்படி அவன்கிட்ட பேசுவேன்? அவன் என்ன நினைப்பானோ? அனுமா சாப்பிடவாமா? எப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஏமா அப்படி சொல்றா? வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையே. எப்பா எனக்கு இப்ப பசிக்கலப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நேரத்துக்கு சாப்பிடணும். நீ வந்திருக்கேங்கிறதுனால நான் விதவிதமா சமைக்க சொல்லியிருக்கேன். அம்மாவா எல்லாத்தையும் சமைச்சாங்க? எனக்காகவா? இல்லம்மா, அம்மா சமைக்க மாட்டா, வேலைக்காரங்க தான் செஞ்சாங்க. வேலைக்காரங்களா? ஏமா? இல்லப்பா, அம்மா தான் நான் வந்திருக்கேன்னு உடனே சந்தோஷப்பட்டு சமைச்சிட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். உங்க அம்மா இப்பெல்லாம் சமைக்கிறது இல்லம்மா, அவளுக்கு மத்த வேலையே சரியா இருக்கு. அப்படின்னா அம்மாக்கு சமைக்க தெரியுமாப்பா? முன்னாடி சமைச்சிருக்காமா, நீங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது. அப்படியா? எனக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விடுவாங்களாப்பா அம்மா? ஆமாமா, உனக்கு ஊட்டியிருக்கா, உன் தங்கச்சிக்கு ஊட்டியிருக்கா. ஏமா இப்படி கேக்குறா? இல்லப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா என் கூட பாசமா பேசினதே இல்ல, அதான் கேட்டேன். அவளும் எல்லா தாய் மாதிரியும் உங்க மேல பாசமாதமா இருந்தா. இந்த சொத்து எல்லாம் அவகிட்ட வர வரைக்கும் தான் அப்படி இருந்தா. அதுக்கப்புறத்துல இருந்து இப்படிதான் பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டியா. நான் கூட நீங்கெல்லாம் நல்லா படிக்கணும்னு தான் உங்களை அங்க விட்டு வச்சிருக்கான்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா மனசுல என்னென்னமோ இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? அம்மாக்கு எதுக்கு போய் இவ்வளவு சொத்து வாங்கி கொடுத்தீங்க? நான் எங்கம்மா கொடுத்தேன்? எல்லாம் உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட நடிச்சு அவ்வளவு சொத்தையும் வாங்கிக்கிட்டா. எங்க அம்மாவும் மருமாவும் ரொம்ப நல்லவன் நினைச்சு ஏமாந்து எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதாம அவ பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? ஆமாமா, உங்க 2 பேர்த்தையும் யாரையும் பார்க்க விடாமலே இத்தனை வருஷம் வச்சுட்டா. எல்லாத்துக்கும் உங்க அம்மா மனசுல இருக்க கெட்ட எண்ணம் தான் காரணம். எதுக்குப்பா அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? பாட்டி ஏன் நான் பார்க்க கூடாது? பாட்டி மட்டும் இல்லம்மா, உன்னை யாரையும் பார்க்க விடக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கா.
அதெல்லாம் இப்போ உனக்கு சொன்னாலும் புரியாதுமா. நீ முதல்ல சாப்பிட வா. எப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், என் போன் தான் எனக்கு வேணும். போனா? ஆமா, அம்மா வாங்கி வச்சிருக்காங்களா அந்த போன் தான் எனக்கு வேணும். அதுல என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் போன் பண்ணுவாங்கப்பா. பிரிஞ்சு ஒரு நாள்ல உங்ககிட்ட பேச கூட விடாம பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களை பிரிஞ்சு வந்ததே கஷ்டமா இருக்குப்பா, இதுல பேச கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றது? சரிம்மா கவலைப்படாத, அப்பா உனக்கு வேற போன் வாங்கி தாரேன். வேற போன்லாம் வேண்டாப்பா, எனக்கு என் போன் தான் வேணும். எல்லார் நம்பரும் அதுலதான் இருக்கு. அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டாங்கப்பா. சரிம்மா வாங்கி தரேன், நீ முதல்ல அதுக்கு சாப்பிட வரணும். இப்ப நீ வந்து சாப்பிட்டாதான் உனக்கு உன் போனை வாங்கி தருவேன். சரிப்பா, சாப்பிட வரேன். வாமா.